ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். ஐஸ்கிரீம் ஸ்டிக் அண்ட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சைஸில் ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். இந்த பேப்பர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஸ்பைரல் வந்து அப்படியே இந்த மாதிரி கர்வாக வர மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ட்ரா பண்ணுறதை பார்த்தாலே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இது வரைக்கும் நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். இதை அப்படியே இப்படி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம வரைஞ்சிடலையே அந்த கர்வாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ரோஸ் ரிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் இந்த ஃப்ளவர் தான் பண்ணியிருப்போம். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து கலர் பேப்பரில் பண்ணுறோம். ஸோ அப்படியே ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ கட் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதனால மீதி உள்ள எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம கிட்ட இப்படி தான் இருக்கும். இப்போ இதை அப்படி நம்ம வந்து ரோல் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். உங்ககிட்ட க்ரில்லிங் டூல் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு ரொம்ப ஈஸியாகவே ரோல் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம இந்த மாதிரி கையிலே வந்து ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது ஃபுல்லாகவே ரோல் பண்ணிட்டே வந்துடலாம் எண்ட் வரைக்கும். அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி கையை எடுத்து ஃப்ரீ பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் இந்த காயில்லாம் வந்து லூஸ் ஆகும். நம்ம டைட்டாக சுற்றி இருப்போம் இல்லையா? அது நல்லா லூஸ் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் வந்து கிடைக்கும். குட்டி ரோஸ் மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே இதை ஒட்டிடலாம். இதை வந்து இன்னும் கூட நம்ம நல்லா ஓப்பன் பண்ணலாம். இன்னும் ஃப்ரீ பண்ணி நம்ம பண்ணோம்னா இன்னும் கூட பெரிய ஃப்ளவராக கிடைக்கும். ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணியே இந்த காயிலை நல்லா இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டோம்னா இன்னும் நல்லா இது எக்ஸ்பேண்ட் ஆகி பெருசாகும். இப்போ இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரெண்டுமே சேம் சைஸ் பேப்பரில் பண்ணது தான், பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளவர் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது வந்து குட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குட்டி குட்டியாக தான் பண்ண போகிறேன். இப்போது இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்து 2 கலர் டார்க் பிங்க், அதுக்கப்புறமா இந்த லைட் பிங்க், ஆனால் அந்த வீடியோவில் பார்க்க ஒரு மாதிரி பீச் மாதிரி தெரியுது. ஸோ இந்த 2 கலர்லேயும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா லீஃப் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லீஃபோடைய பாதி ஷேப் மட்டும் இப்படி வரைஞ்சிக்கிறேன். இதையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க 2 பக்கமும். இந்த விசிறிலாம் பண்ணுறதுக்கு மடிப்போம் இல்லையா? பேப்பரில் மாற்றி மாற்றி 2 சைடும். ஸோ அந்த மாதிரி இதை மடிச்சிக்கலாம். இப்போ இதை நம்மளுக்கு ஓப்பன் பண்ணால் அந்த லீஃபோடைய டெக்ஸ்சர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி லீவ்ஸும் நம்ம வந்து கொஞ்சம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 12 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே இந்த ஸ்டிக்கை எப்படி ஒட்டிடலாம். மொத்தம் 12 எடுத்தோம் இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி 2 பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி 6 செட்ஸ் கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ அதுக்கு இந்த 2 இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த செட் எடுத்து இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒரு செட்டை எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டே வந்துடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸை ஒட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் க்ளூ அப்ளை பண்ணி லீவ்ஸ் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஃப்ளவரை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஒன்று மட்டும் பெருசாக பண்ணேன் இல்லையா? ஸோ அதை மட்டும் மேலே ஒட்டிடுறேன். இப்போ டார்க் பிங்க் ஒட்டினதுக்கப்புறமா லைட் பிங்க் கலர் ஃப்ளவரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வந்து ஒரே கலர் ஃப்ளவர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸை இதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிடலாம். நீங்கள் வந்து பெரிய ஃப்ளவராகவே எல்லாமே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4 கோல்டன் பீட்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் அண்ட் பீட்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த 2 எண்ட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லைனா ஸ்டிக், ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இதே மாதிரி இந்த பக்கமும் இருக்க எக்ஸ்ட்ராஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வால் ஹேங்கிங் ரெடி. ஸோ இது வந்து நீங்கள் இதே மாதிரி ஹரிசாண்டலாக ஹேங் பண்ணுறதாலும் ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராவாக த்ரெட்டோ சாட்டின் ரிப்பனோ மாட்டணுன்னாலும் மாட்டிக்கலாம், அப்படிலாம் அப்படியே இது வழியாகவும் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். முக்கியமாக இது வந்து டோருக்கு மேலே கூட நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு லென்த் வந்து எக்ஸ்ட்ராவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே வெர்டிக்கலாக வாலில் ஹேங் பண்ணுறதாலும் ஹேங் பண்ணிக்கலாம். இப்போது இதை வாலில் ஹேங் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இந்த கிராஃப்ட்டை மதுமிதா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர் அண்ட் க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க மதுமிதா. அதுக்கப்புறமா இன்விடேஷன் கார்டு யூஸ் ஐடியா அதுவும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மதுமிதா சென்ட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா இந்த பேப்பர் பென் ஸ்டாண்டில் எஸ்டி கிராஃப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க எஸ்டி கிராஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் சென்ட் பண்ணதுக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி இதை ஹேங் பண்ணணுமோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். டபுள் சைட் டேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.